ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உண்மையான அன்பும் பக்தியும் உள்ளவர்கள் என்னை தேடி வர வேண்டாம். அவர்களை தேடி நானே ஓடி வந்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவுவேன். அப்படிதான் என் மேலே அன்பும் பாசமும் பக்தியும் வச்சிருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையானதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக உன் வீடு தேடி வரப்போகிறேன். உனக்கு என்ன தேவைன்னு சரியாக முடிவு செய்து இப்போது தொட்டு விட்டாய் தானே. இனிமே கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நம்பிக்கையோட காத்திருந்தா மட்டும் போதும். எல்லா மனிதரும் உன்னை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்களே, மற்ற நேரங்களில் தூக்கி எறிஞ்சு ஒதுக்கி வச்சிடுறாங்களேன்னு நீ வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உனக்கு தேவையானதை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உன் சாயப்பா நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையே சொர்க்கமயமானதாக மாறப்போகுது. இந்த சாயப்பா நான் சொல்கிறத கேட்டு அதன்படி உன்னுடைய குணத்தை நீ கொஞ்சம் மாற்றிக்கிட்டீன்னா உன்னால் பெற முடியாதது, அடைய முடியாததுன்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சு அடக்கிக்கிட்டா அதை என்னைக்காவது படிக்கணும். அதுக்கு திட்டுறவங்களையும் வச்சுக்கிட்டு வெளியே உன்கிட்ட சிரித்து சமாளிச்சுக்கிட்டு அப்புறமா நேரம் வரும்போது பழிவாங்க யோசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பொய்யான மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து சரியாக கண்டுபிடிச்சு முதல்ல விலக்கி வச்சிரு. ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய துரோகிகள் என்பதை தெரிந்து கொள். உன் மனசில் எதுக்கெடுத்தாலும் கோபமும் கவலையும் உனக்கு வேண்டாமென் செல்லமே. கோபம் அதிகமானா ஆயுள் குறைந்து போகுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. எப்போதுமே எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. இந்த உலக மக்கள் வேணும்னா பணம், காசு, அழகு இதெல்லாம் பெருசாக பார்க்கலாம். ஆனால் இந்த சாயப்பா ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல செயல்களை மட்டுமே விரும்பக்கூடியவனாக இருக்கேன். நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் நல்ல உதவிகரமான விஷயங்களுக்கும் சேர்த்து உனக்கான உதவியை செய்வதற்காக தான் உனக்கு தேவைப்படுறத உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். எப்போவுமே உன் கையை விட்டு போனதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது என் தங்கமே. அதே போல் உன்னை விட நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து அதை போலலாம் நமக்கு அமையலையே, அதை போல் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கலையேன்னு ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படாதே. அதே போல் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் நினச்சி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஏன்னா இந்த உலகத்தில் யாராலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம், நீ எப்போவுமே மறக்கக்கூடாதது, உனக்கு அவசர ஆபத்துக்கு உதவி செய்தவர்களையும் நீ தப்பு செஞ்சேன்னு தெரிஞ்சாலும் அதை பெருசுப்படுத்தி உன் குறைய பெருசாக பேசாமல் அதை மன்னிச்சு விட்டவங்களையும் நீ எப்போதுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல விரும்பிகளையும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காமல் அவர்களுக்கு நன்றி செய்யக்கூடிய நன்றி உணர்வுள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் சங்கடத்தை தீர்த்து சந்தோஷத்தை தருவேன். நீ என்கிட்ட செல்வத்தை கேட்டால் அது கூட சேர்ந்து மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் கொடுப்பதற்கு தயாராகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை அடைவதற்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றது இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் நீ அதையே பெற்று வாழ்க்கையில் ஜெயிச்சு சிறந்து வளர்ந்துட்டா அப்போ உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு இந்த உலகமே உன் பின்னால் வரும். எப்போதும் முடிவை மட்டும்தான் மனிதர்கள் பார்ப்பாங்களே தவிர நீ பட்ட கஷ்டத்தையும் நீ கவலைப்பட்டதையும் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ சிரிக்கும்போது இந்த உலகமே கூட சேர்ந்து சிரிக்கும். ஆனால் நீ அழுகும்போது யாரும் உனக்காக வருத்தப்படக்கூட வந்து நிற்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய சந்தோஷமான விஷயங்களை மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொன்னினா போதும். உன் வாழ்வில் நடந்த கவலையான மோசமான நிகழ்வுகளையும் தோல்விகளையும் உன் மனசில் இருக்கிற குறை சாயப்பா என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு. அதை எப்படி சரி செய்யணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கான விஷயங்களை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். வாழ்க்கையே உனக்கு பிரச்சனை, நீ புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை விட பிரச்சனையில்
தினமும் கூலி வேலைக்கு போனாதான் இங்க கூட ஒரு இடம் இல்லைன்னு மழையிலும் வெயிலிலும் சாலையில் ஒதுங்கி இருப்பவர்களை நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அப்படி தினக்கூலி செஞ்சு வாழ்க்கையை நடத்துபவர்களிடம் ஒரு முறை பேசி பார்த்தீங்கன்னா உன் பிரச்சனைலாம் பிரச்சனைனே உனக்கு தோன்றாது. இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு மனிதனின் தேவைகளையும் வார்த்தைகளையும் பொறுத்து தான் பிரச்சனை தீர்மானிக்கப்படுது. நீ என்னை நம்பினா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன். தோல்வி கண்டு துவண்டு போகாமல் வெற்றியை பெற தயாராக முயற்சி செய். உனக்கு எதிராக இருக்கும் பகைகளையெல்லாம் அழித்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கற்பனை செஞ்சு பெரிய விஷயமாக பூதாகரமாக நினச்சி பயப்படாத. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து ஓட ஆரம்பிச்சின்னா வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாயிடும். அதற்கு பதிலாக அதை எதிர்த்து நிற்கும்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தானாக முடிவுக்கு வந்துடும். இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது அதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாமல் நீ திணறதையும் கடைசியில் என்னை மட்டுமே நம்பி தனியாக தவிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்ததால தான் இப்போது உனக்கு துணையாக ஓடி வந்து நின்று உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் என்ன நினச்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட முடியும். காசு, பணம், சிரிப்பு, புன்னகை, ஒரு சந்தோஷம், நிம்மதின்னு. ஆனால் ஒரு மனிதனுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு விஷயம்னா அது மன நிறைவு மட்டும்தான். மன நிறைவும் சில சமயங்களில் மன நிம்மதியையும் கூட ஒருத்தர் யாரும் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துன்பமோ அதை ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்தினா உன் மனசில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராதல்லவா? இதுவரைக்கும் நீ தோத்ததையும் நம்பிக்கை இல்லாமல் கஷ்டப்பட்டதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கோ. இனிமே எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வா. இந்த சாயப்பா மீது நீ நம்பிக்கை வச்சு உன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்ய முயலும்போது இன்னும் நீ வாழ்க்கையில் முன்னேறி போவாய். உனக்கான நல்ல நேரமும் நிச்சயமாக வந்துவிடும் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அடைகிற அளவுக்கு எதுவும் நடக்கலை. உன்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி ஜெயிக்கும்போது உன்னாலையும் நிச்சயம் ஜெயிக்க முடியும். என்னை நம்பு, எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதே நான் செய்வேன். ஒருபோதும் நம்பிக்கையை தளர விட்டாத. இத்தனை நாட்களாக துன்பத்தையே அனுபவித்த உனக்கு உன் வாழ்க்கை முழுவதையும் இன்பமயமாக மாற்றுவதற்காக தான் உனக்கு தேவையானதை கொடுக்க வந்தேன்.